மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரையரங்கில் நம்ம பார்க்க போகிற படம் டீன்ஸ். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன். அவர் என்ன சொன்னார்னா, இந்தியன் 2 படத்தோட என்னுடைய படமும் ரிலீஸ் ஆகுது. இதுவே எனக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி, எனக்கு இதுவே பெரிய பப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா பார்த்திபன் வந்து ஹீரோவை நடித்த முதல் படம் புதிய பாதை. இந்த படத்தினுடைய விளம்பரத்தை ஒரு வித்தியாசமாக பண்ணியிருந்தார். என்னன்னா, நீங்கள் மற்ற படத்தெல்லாம் பாருங்கள், அந்த படத்தில் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா என்னுடைய படத்துக்கு வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. அவரு கூட ரிலீஸ் ஆன படங்களில் அந்த புதிய பாதை மட்டும்தான் பெரிய வெற்றி அடைஞ்சது. அது மாதிரி இந்த படத்தில் ஒரு வியாபார உத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2ஓட என் படம் ரிலீஸ் ஆகுது, அதுவே எனக்கு பெரிய பப்ளிசிட்டி. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்தியன் 2 ஒன்று மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சா? இல்லை பார்த்திபன் படம் டீன்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த படத்துக்கு எனக்கு இதுவே போதும், இது ஒரு பெரிய பப்ளிசிட்டின்னு சொன்னார். சரி, பப்ளிசிட்டியில் இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண பார்த்திபன் படத்தை எப்படி எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த படத்தினுடைய கதை ஒரு 13 டீன்ஸுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு தெரியாத அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு பொண்ணுடைய பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டு பகுதியில் போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிள்ளைங்க வந்து மிஸ் ஆகிடுவாங்க. திடீர்னு காணாத போயிடுவாங்க. எல்லாம் தேடிட்டு பதறிட்டு இருப்பாங்க. பதறிட்டு இருக்கும்போது பார்த்தா அதே பகுதியில் பார்த்திபன் அவர் வந்து பார்த்தா ஒரு வானவியல் ஆராய்ச்சியாளர். அவருக்கு முன்னாடி அவங்க அப்பா அதை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு. என்ன ரிசர்ச் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பறக்கும் தட்டு, அதுக்கடுத்து வந்து ஸ்பேஸ் ஜெட்டு, இது மாதிரி எதெல்லாம் வந்து பூமிக்கு வந்திருக்குதா, அதுலேருந்து ஏதாவது மின்காந்த அலைகள் வருதா, இங்கே இவங்க வந்து ஒரு மின்காந்த அலைகள் உருவாக்கி வச்சுருப்பாங்க, இதுக்கு அதுக்கு கனெக்டிவிட்டி பண்ண முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து குழந்தைங்கன்னா அந்த பொண்ணுங்க டீன்ஸில் இருக்கிற அந்த குரூப்புங்க ஒவ்வொருத்தராக காணாமல் போயிட்டு இருக்கிறதுனால பயந்து போய் இவங்கெல்லாம் ஒரு இடத்துல படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திபனும் அந்த மின்காந்த அலைகள் வந்து ஒரு இடத்துல வந்து மையம் கொண்டு இருக்கு அப்படின்ட்டு இவரும் வந்து புல்லட்டில் வருவார். இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்குவாங்க. மீட் பண்ண பிறகு அந்த ஸ்பேஸ் ஜெட்டை வந்து பார்த்திபனும் அந்த குரூப்பும் கண்டுபிடிச்சாங்களா, இந்த காணாமல் போன 5 பிள்ளைங்களையும் காப்பாற்றினாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படம் மொத்தம் 2 மணி நேரம் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஃபுல்லாக கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு செகண்ட் ஹாஃப்லேருந்து இந்த படத்தை 1 மணி நேரத்துக்கு ஓட்டியிருந்தாவே இந்த படத்தை ஓரளவுக்கு பார்த்து வந்துடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த 13 பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாத ஒரு காட்டில் போகிறாங்க. அந்த காட்டில் போகும்போது அவங்க வந்து காணாமல் ஒவ்வொருத்தராக போகும்போது அவங்க கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஐயோ இவங்களை காணாமே அவங்கள காணாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பேர் சொல்லி. இதுக்கு இடையில பெரும் டார்ச்சராக யோகி பாபு அவர் வராரு. எதுக்கு வந்தார், அவர் ஒய்ஃப் ஏதோ காணாமல் போயிட்டாங்களா, இறந்து போயிட்டாங்களா, சுடுகாட்டில் இருக்கிறாங்க, அவங்க ஒய்ஃப் பேரை சொல்லிட்டு அவர் வந்து பண்ணுற டார்ச்சரு, இந்த பொண்ணுங்க கூட அவர் பேசிக்கிறது, இது எல்லாமே படத்தில் சகிக்க முடியல. இது வந்து அதுதான் சொல்கிறேன்னே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து வச்சிருக்கலாம். இந்த படத்தில் டீனேஜ் குரூப்பில் இருக்கிற ஒரு 13 பிள்ளைங்களை காட்டியிருப்பாங்க. அதில் எந்த கேரக்டர் மேலேயுமே எந்த சீனுமே ஃபோக்கஸ் ஆகாதனால இந்த பிள்ளை தான் பெஸ்ட்டாக நடித்தாங்க, இவங்க வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் கேரக்டர் நடித்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு பையனை மட்டும் கடைசியில் காட்டுவாங்க. அந்த பையன் ஆட்டுக்குட்டி வச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்டா அவன் பாவம் ஆட்டுக்குட்டியே வச்சுட்டு இருக்கிறான்னு பார்த்தா அந்த பையனை எல்லாரும் அவாய்ட் பண்ணுவாங்க. அவன் தான் கடைசியில் அந்த ஸ்பேஸ் ஜெட்டுக்குள்ளே போய் 5 பிள்ளைங்களும் வெளியே கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டுங்கிற மாதிரி போவான். ஸோ எப்பயுமே வந்து ஏழைங்க இல்லாதவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக இருப்பாங்க அப்படின்னு வழக்கமாக சொல்லக்கூடிய அதே மாதிரி பாணியில் சொல்லியிருப்பாங்க. பார்த்திபன் அவர் எப்படி நடிச்சிருக்காருன்னா, அவர் வந்து ஒரு வானவியல் ஆராய்ச்சியாளராக நடிச்சிருக்காரு. அவர் எதுக்கு மாத்திரை போடுறாருன்னு தெரியல. டக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆனால் அது ஏதோ பிரச்சனை வந்தால் டக்குன்னு ஒரு கப் மாத்திரை அள்ளி அப்படி வாயில் போட்டு குடிப்பார். அதுக்கடுத்து அவர் புல்லட்டில் போயிட்டு அந்த பிள்ளைங்களை காப்பாற்றிட்டு அவர் வந்து அவருக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதை அவர் ரியாக்ட் பண்ணிக்குவார். அவர் சிரிச்சுக்குவார், அவர் கோவப்படுவார், அவர் ஆச்சரியப்படுவார். அது நமக்கும் புரியாது, அங்கே அவர் கூட நடிக்கிற அந்த பிள்ளைங்களுக்கும் புரியாது. அப்புறம் தான் சொல்லுவார் கடைசியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த சக்தி அந்த ஸ்பேஸ் ஜெட்டோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு புது உலகத்தை உருவாக்கலாம், அல்லது இந்த பூமியை வந்து அவங்க வந்து நல்லா சுத்தப்படுத்தி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த ஏலியன்ஸை பற்றி நம்ம கதை சொல்ல முடியும். அந்த ஏலியன்ஸ்லாம் நல்லவங்க, நம்ம ஏற்கனவே ஹாலிவுட் சினிமாவில் பார்த்த மாதிரி கண்ணு முட்டையாவோ பெருசாக வந்து அவங்க வந்து மக்களை குடும்பப்படுத்துறவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி கதையை சொல்லிட்டு போவார். ஸோ எதுக்காக அந்த படத்தை எடுத்தார், என்ன கதை சொல்ல வந்தார் அப்படின்னு அவர்கிட்டே கேட்டாங்க. கேட்டோன்னே தான் அவர் சொன்னார், இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் யோசித்த கதை அப்படின்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்த கதைன்னா அதுக்கு பிறகு எவ்வளோ ஏலியன்ஸ் படம் வந்திருக்கு, நம்ம ஜனங்க எவ்வளோ படத்தை பார்த்துருப்பாங்க, இப்போ இருக்கிற கிட்ஸுங்க வந்து இதில் யூடியூப்பில் எவ்வளோ படங்களை பார்த்துருப்பாங்க ஏலியன்ஸ் படங்களை. அதை வந்து இவர் ஜெயிக்கிற மாதிரி எடுக்க முடியுமானா எடுக்க முடியல. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் ஹாஃபில் விசுவல் எஃபெக்ட்ஸ் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. விசுவல் எஃபெக்ட்ஸ் டீமுக்கு வந்து நமக்கு வந்து அவங்க மேலே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வருது. ஏன்னா கல்கியில் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க, இந்த ரிவ்யூலேயே நம்ம சொல்லியிருந்தோம் உங்கள்கிட்ட. அதுமாதிரி இந்த படத்துலையும் விசுவல் எஃபெக்ட்ஸ் நல்லாவே பண்ணியிருந்திருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்த்திபன் எதுக்கு எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் வந்து ரசிகர்கள் படம் பார்க்கணுன்னு எடுத்ததை விட தான் இயக்குனராக படம் இயக்கிட்டு இருக்கிறேன்னு ரசிகர்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக அந்த படத்தை எடுத்திருக்காரு.
சரி ஓகே, இந்த படத்தில் யார் தான் என்ன தான் பண்ணியிருக்கான்னு பார்த்தா டி இமானுடைய மியூசிக். அந்த இடம் மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் அவர் சும்மா இருக்கிற இடத்துல கூட கொஞ்சம் வாசிச்சுட்டு அந்த படத்தை உட்காந்து பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காரு. அதனால டி இமானுடைய மியூசிக் மட்டுமே அந்த படத்தில் பேசப்படுற மாதிரி இருக்குது. மணி டாக்ஸ் நேயர்களே, இந்தியன் 2 இந்த படத்தோட என் படம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்கிற பார்த்திபனுடைய இந்த படத்தை பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறது இந்த ரிவ்யூ பார்க்குற நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.